வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் கைது. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டாம் 999 திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய போராட்டம். 13 ஆண்டுகள் கழித்து மல்லை சத்யா உள்ளிட்ட 23 பேர் விடுதலை. காவலர்களுக்கு வாகன சேவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்றத்தில் என்னை சந்திக்க வந்த விவசாயிகளுக்கு அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தோற்கடித்தவர்களை பழி வாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் 22 அன்று படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் அவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது ஜூலை 22ஆம் நாள் வரை மட்டும் 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மிக அதிகபட்ச எண்ணிக்கை இதுவாகும். மீனவர்கள் இதுபோன்று அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகள் கருவிகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து தடையின்றி நடைபெற்று வருகிறது. இதனால் மீனவ மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே இந்த நிலைமையை தணித்திட உரிய தூதரக முயற்சிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரச்சினையின் தீவிரத்தை உணர்ந்து இலங்கையிடமிருந்து 87 மீனவர்களையும் 175 படகுகளையும் விரைவாக விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை உடைவது போல சித்தரிக்கப்பட்ட டாம் 999 திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட 23 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு கேரள இயக்குனர் சோகன் ராய் என்பவர் டாம் 999 என்ற திரைப்படத்தை எடுத்தார். அந்த படம் முல்லை பெரியாறு அணை உடைந்து பல லட்சம் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பது போல் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் கடந்த நவம்பர் 22, 2011ஆம் ஆண்டு டாம் 999 திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்ற போராட்டத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மதிமுக போராட்டம் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 13 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் மல்லை சத்யா உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா தன் மீது போடப்பட்ட 36 வழக்குகளில் 25 வழக்குகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளதால் நீதிமன்றத்தின் மூலம்தான் விலக்கு பெற முடியும் என்ற நிலையில் 23 பேர் விடுதலை செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. சமீபத்தில் வெளிநாடு செல்ல முடியாத ஒரு சூழல் உருவானது. காரணம், என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க கொடுத்த போது இந்த வழக்கும் குடியுரிமை திருத்த சட்ட வழக்குகளும் இவை அனைத்துமே அதிமுக ஆட்சியில் என் மீது போடப்பட்ட ஏறக்குறைய 36 வழக்குகள். அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தளபதி அவர்களுடைய அரசு ஏறக்குறைய 5000 வழக்குகளை ரத்து செய்த போது 25 வழக்குகள் என்னுடைய வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது. 6 வழக்குகள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அவை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் விலக்கு பெற முடியும் என்ற சூழலில் நேற்று இந்த வழக்கு 23வது நீதிமன்றத்தில் வந்தபோது வழக்கை தொடுத்தவர் வெளிநாடு சென்றுவிட்ட காரணத்தினால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கின் நடவடிக்கையை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரப்பிறப்பதன் மூலமாக 23 பேர் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றோம்.
ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் இது. தமிழ்நாட்டின் ஜீவாத உரிமைகளுக்காக போராடியதன் விளைவாக இந்த சிறையும் 13 ஆண்டு கால வழக்கும் நிலுவையில் இருந்தது. இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கடவுச்சீட்டு பெறுவதற்கான அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே முல்லைப்பெரியார் பிரச்சனையில் தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை வலிமையாக முன்னெடுத்து தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகளை காக்கின்ற களத்தில் நின்றோம் என்ற மகிழ்ச்சியில் இந்த விடுதலையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண் காவலர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்சர் வாகனங்களும், பெண் காவலர்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் காவலர்களுக்கு அதிநவீன வாகனங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக காவல்துறையினருக்கு 4 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காவலர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 2 சக்கர வாகன சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி ரூபாய் 74.8 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய 85 2 சக்கர வாகனங்களின் செயல்பாட்டை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதில் ஆண் காவலர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்சர் வாகனங்களும், பெண் காவலர்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் என்னை சந்திக்க வந்த விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாய சங்க தலைவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எனது அலுவலகத்தில் சந்திக்க அழைப்பு விடுத்தேன். அதற்கான அனுமதியும் முதலில் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர்களை நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கவில்லை. அவர்கள் விவசாயிகள் என்பதால் உடனே அனுமதிக்கவில்லை என்று நினைக்கிறேன். என்ன செய்வது? இதுதான் பிரச்சனை. தொழில்நுட்ப பிரச்சனையும் இருக்கலாம், பார்ப்போம் என்றார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ராகுல் காந்தியின் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் 7 விவசாய சங்கங்களின் தலைவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் விவசாயிகள் தொடங்கிய டெல்லி நோக்கிய 2வது பயணம் ஹரியானாவில் எல்லைகளில் நிறுத்தப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி விவசாயிகள் டிராக்டர் பேரணியில் ஈடுபட உள்ளதாகவும், புதிய குற்றவியல் சட்டங்களின் நகல்களை எரிக்க உள்ளதாகவும் விவசாய சங்கங்கள் தெரிவித்தன. விவசாயிகள் கோரிக்கைகள் தொடர்பாக தனிநபர் மசோதா கொண்டுவர வலியுறுத்தியும் அதற்காக ராகுலை சந்திக்க விவசாயிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய பட்ஜெட் இந்திய நாட்டை காப்பாற்றாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தோற்கடித்தவர்களை பழி வாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில மாநிலங்கள் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது. அரசை பொதுவாக நடத்துங்கள். இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய பணவீக்கத்தின் பாதிப்பை அறிய கடைக்கோடி கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஒன்றிய பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு அதிக அறிவிப்புகள் இடம்பெற்றன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பியும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம், நாட்டில் பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்தியாவின் கடைக்கோடி கிராமங்களுக்கு சென்றால்தான் பணவீக்கத்தின் பாதிப்பை அறிய முடியும். பணவீக்கத்தால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியவில்லை. பணவீக்கத்தின் பாதிப்பு தெரியாததால் தான் 10 வார்த்தைகளில் நிதியமைச்சர் பேசிவிட்டு சென்றார். விலைவாசி உயர்வை மக்கள் அதிகம் பாதிக்கிறது. வட்டி விகிதங்கள் ஏன் இன்னும் அதிகமாக உள்ளன? மேலும் பட்ஜெட் உரையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஏன் விரிவாக நிதியமைச்சர் பேசவில்லை? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்தவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். தமிழகத்தில் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்போனில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூங்கில் தோட்டம் பகுதியில் 7 மாடி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தகவல் தெரிவித்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்ததில் மயிலாடுதுறை அருகே நலக்குடி வடக்கு தெருவை சேர்ந்த கணேசன் என்ற 44 வயது நபர் செல்போனில் மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல்துறையினர் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் வேறு காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே உள்ள கல்லாத்தூரிலும் ஆண்டிமடம் பகுதியிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் துறை ரீதியான அதிகாரிகள் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டது. இந்த முகாமில் ஜெயம்கொண்டம் வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த லைட் ஹவுஸ் ஊராட்சிக்கு உட்பட்ட அரங்கம்குப்பம் கிராமத்தில் நள்ளிரவு 2 மணி அளவில் படகுகள் மற்றும் வலைகள் நிறுத்தும் இடத்திலிருந்து நெருப்பு புகை வெளிவந்துள்ளது. மேலும் புகை பரவி பெரும் நெருப்பாக பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று அவ்விடத்தில் பார்க்கும் போது மீனவர்கள் கடலுக்கு சென்றுவிட்டு தரையில் வைத்திருந்த மீன்பிடி வலைகள் எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக கிராம நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் தகவல் அளித்ததன் பேரில் அனைவரும் ஓடி சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் ஏராளமான மீன்பிடி வலைகள் எரிந்து சாம்பல் ஆகின. இதுகுறித்து உடனடியாக திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். திருப்பாலைவனம் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 50 மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி வலைகள், சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் எரிந்து சாம்பல் ஆனதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அமீன் மற்றும் ஆற்காடு பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் அஜய். இவர்கள் இருவரும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து வழிப்பறி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் இருவரையும் வழிப்பறி குற்ற வழக்கு ஒன்றில் ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன்படி மேற்குறிப்பிட்ட 2 இளைஞர்களையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய ஆட்சியர் சந்திரலேகா உத்தரவிட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து 3 நாள் புகைப்பட கண்காட்சி வாலாஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக முதல் நாளான இன்று வாலாஜாபேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலர் அனுசியா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும், குழந்தை திருமணம் தடுப்பது பற்றியும், எந்த வயது வரை குழந்தைகள், குழந்தை திருமணம் செய்யும் நபர்களுக்கு என்ன தண்டனை உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை மாணவிகளுக்கு வழங்கினார். அதேபோல் மத்திய அரசு திட்டத்தின் மூலம் பெண் கல்வியை ஊக்குவிப்பது குறித்தும், குழந்தைகளை பாதுகாப்பு குறித்தும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் சமூக நலத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ்
வருகை தந்திருந்த அலுவலர்கள் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து எடுத்து பேசினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரூர் சாலை கரையூர் அருகில் உள்ள காளியம்மன் கோவில் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி நல்லசாமி என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள வங்கிக்கு சென்றுவிட்டார். இந்த சூழ்நிலையை நோட்டமிட்ட திருடன் நல்லசாமியின் வீட்டில் கதவை உடைத்து ஒரு பீரோவில் 7.5 பவுண்ட் நகை, மற்றொரு பீரோவில் அரை சவரன் மோதிரம் மற்றும் ரொக்கம் 12,000 திருடி தப்பி சென்றுவிட்டார். இதன் மதிப்பு 4.5 லட்சம் ஆகும். இதுகுறித்து மூலனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் லோகநாதன், கோபால் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கைரேகை நிபுணர் உதவியுடன் ஆய்வு செய்தனர். ஊர் பொதுமக்கள் கூடி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து திருட்டை நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரியகுளம் பகுதியில் பாலைவனத்தில் விளையும் பேரீச்சை விவசாயி அறுவடை பணி துவக்கம். தருமபுரி அருகே 34 வகையான பேரீச்சை மரம் 11 ஏக்கரில் விவசாயி ஒருவர் சாகுபடி செய்துள்ளார். பேரீச்சை பழம் அறுவடை தொடங்கிய நிலையில் 1 கிலோ ரூபாய் 150 முதல் ரூபாய் 600 வரை ரகத்துக்கு ஏற்ப விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி வட்டம் அரியகுளம் அருகே அரேபிய பேரீச்சை அமோக விளைச்சலை கண்டுள்ளது. வறட்சியால் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு இது வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. பாலைவனங்களில் மட்டுமே விளையும் பணம் கொழிக்கும் பயிரான பேரீச்சை தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வறட்சியால் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு பேரீச்சை ஒரு வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது. நாங்கள் விவசாயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேரீச்சை விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இல்லைங்க, 89லேருந்து கிட்டத்தட்ட 35 வருஷமா வந்து பேரீச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். பேரீச்சை விவசாயத்துக்கு ஒரு இது வந்து ஆராய்ச்சி மையம் சொல்லலாம். 35 வகையான பேரீச்சை செடிகள் நட்டுருக்கிறோம். அதில் நல்ல தரமான வரக்கூடிய பேரீச்சை செடிகளை பார்த்து இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி, ஈரான், சவுதி அரேபியா, துபாயிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியா முழுக்க வந்து செடிகளை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய தோட்டங்கள் போட்டிருக்கோம். 50 ஏக்கர் 20 ஏக்கர் போட்ட தோட்டங்கள்லாம் இருக்குங்க. இது என்னன்னாக்க பேரீச்சை வந்து விவசாயத்துக்கு நல்ல ஒரு லாபகரமான பயிராக இருக்கு. காரணம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமுங்கிறதுனால நம்மளுக்கு லேபர் ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மி, கூலி ஆட்கள் வேலை கம்மிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஏக்கருக்கு வந்து 24 அடிக்கு இடைவெளியில் நட்டுட்டு ஊடுபயிரா வந்துட்டு நம்ம என்ன ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம், நெல், கரும்பு தவிர மற்ற பயிரெல்லாம் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். தென்னை, இதை இடையில கொண்டு போய் போட முடியாது. வளர்ந்து போற மரங்கள் இதுல இடையில போட முடியாது. சின்ன சின்ன விவசாயிகள் நம்ம பண்ணிக்கிறதுனால அதனால இந்த சைடுக்கு அது ஒரு வருமானமா கிடைச்சிருந்ததுல இருக்கு. இது ஆனா காய்க்கெல்லாம் எந்த ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. பின்னாடி இருக்கிற மரம் பாத்தீங்கன்னா கனிஜின்ற ஒரு ரகங்க. கிட்டத்தட்ட 200 to 250 கிலோ வரைக்கும் காய்ச்சிருக்கு அந்த மரத்துல. ஒரு கிலோ வந்து 200 to 300 ரூபாய் வரைக்கும் இங்க போயிட்டு இருக்கு. 200 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல கொடுத்தாலும் 200 கிலோ இருந்தாலும் கிட்டத்தட்ட 46 ரூபாய் காய் இந்த ஒரு மரத்துல இருக்குங்க. நான் விவசாயிகளுக்கு நாம என்ன சொல்றோம்னாக்க, 200 கிலோ காய்க்கும், 50 ரூபாய் கிலோ கொடுங்க. ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய் குறவு இல்லாம வந்து வருமானம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 70,60,000 ரூபாய் வருமானம் வரும். 60,000 ரூபாய் செலவு பண்ணாலும் 7 லட்சம் ரூபாய் நிகரா கிடைக்கும். ஆனா என்னன்னா, ஆரம்பத்துல முட்டோலி கொஞ்சம் அதிகங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல விவசாயத்துல ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எல்லாமே வந்து நஷ்டத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 செடி வாங்கி வளர்த்தா கூட வந்து அவங்களோட பிற்காலத்துக்கு ஒரு பென்ஷன் தொகை மாதிரி கிடைக்குங்க. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு அடுத்த மந்தூர் அருகில் அதிகாலை சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி லாரி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். பெங்களூரில் இருந்து செய்யார் நோக்கி காய்கறிகள் ஏற்றிக்கொண்டு லாரி நேற்றிரவு புறப்பட்டது. இன்று அதிகாலை பேரானம்பட்டு அருகே மத்தூர் பகுதியில் லாரி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் லாரி மோதியது. இதில் ஓட்டுநர் கர்ணா காயங்களுடன் உயிர் தப்பினார். படுகாயமடைந்த ஓட்டுநர் கர்ணாவை மீட்டு பேரானம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பேரானம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையம் முன்பு மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழில் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துகிற குற்றவியல் சட்டங்கள் 3ஐயும் திரும்ப பெறவும், ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தொழில் சங்க கோரிக்கைகளை இடம்பெற செய்ய வேண்டும், விவசாயிகளின் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏஐடியூசி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹுசேன், தேவதாஸ், ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் சந்திரன்,
முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தையும் நீதியை எதிர்பார்த்து போராடி கொண்டிருக்கிற பொதுமக்களுடைய நியாயத்தையும் வலியுறுத்துகின்ற வகையில் புதிய 3 குற்றவியல் சட்டங்களை திருத்தம் செய்து சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் கொண்டு வந்திருக்கின்ற கேடுகட்ட மத்திய அரசை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக அனைத்து தொழிற்சங்கங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய தொழிலாளர் பிரச்சனைகளை கோடிட்டு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்துள்ள நிலையில் அவைகளை கண்டு கொள்ளாமல் தொழிலாளர் பிரச்சனைகளை தொட்டு பார்க்காமலே ஒரு பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதானி அம்பானி போன்றவர்கள் மொத்தமான உணவுப் பொருட்களை தேக்கி வைத்து, அதாவது பதுக்கி வைத்து விற்கின்ற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமையல் எண்ணெய், பருப்பு, அரிசி, கோதுமை உட்பட பல்வேறு உணவுப் பொருட்களுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இவைகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது இவைகள் விலையை குறைப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 1 சவரன் வாங்குவதைப் போல தங்கத்தின் விலையை மட்டுமே குறைத்திருக்கிறார்கள். இந்த மக்களை பாதிக்கின்ற இந்த பொருட்களின் விலையை குறைக்க இந்த அரசுக்கு துப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் சென்னையிலிருந்து ஓசூர் நோக்கி வேணுகோபால் என்பவர் சோப்பு தயாரிக்கும் சோப்பு ஆயிலை இன்னும் ரசாயன எண்ணெயை டேங்கர் லாரியின் மூலம் ஓசூருக்கு கொண்டு சென்றபோது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 35,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரசாயன எண்ணெய், சோப் ஆயில்கள் சாலையில் கொட்டி ஆறாக ஓடி வீணானது. இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படாத நிலையில் இவ்விபத்து குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் காவேரிப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரலேகா அவர்கள் ஆய்வு செய்தார். ரேஷன் கடையில் ஆய்வு செய்தபோது ரேஷன் பொருட்கள் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இருப்பு எவ்வளவு உள்ளது என கேட்டறிந்தார். தொடர்ந்து இ சேவை மையத்தை ஆய்வு செய்து பதிவேடுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து காவேரிப்பாக்கம் பேரூராட்சி அலுவலகத்தில் அலுவலக பதிவேடுகளை பார்வையிட்டு தற்போது நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஆற்றங்கரை அருகே மின் தகன மேடை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மீதமுள்ள பணிகளை விரைவில் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டார். அதே பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் குடிநீர் தேக்க தொட்டியை ஆய்வு செய்தார். ஒச்சேரியில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு சத்துணவு மாவு முட்டைகள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதையும் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். அப்போது அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். திருப்பூர் மாநகராட்சி மங்கலம் சாலையில் நேற்று முதல் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து மங்கலம் சாலை ஓரங்களில் குடியிருப்புகள் மற்றும் கடைகள் என அதிகப்படியான ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் கடந்த மாதம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. எனினும் முறையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததை தொடர்ந்து நேற்று முதல் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று மங்கலம் சாலை கோழிப்பண்ணை பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற பொழுது அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என கூறி அதிகாரிகளை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும் அதனை அகற்ற நகராட்சி முன்வர வேண்டும் எனவும், அதேபோல் பல்வேறு சாலைகளில் சரியான முறையில் கழிவுநீர் வடிகால் வசதிகள் இல்லாததால் சாலையில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகையால் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் செந்துறை சாலையில் உள்ள சுடுகாட்டில் பிணம் எரிவதால் சாலையில் செல்பவர்கள் பயந்து செல்வதுடன் மூக்கை மூடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆகையால் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜெயங்கொண்டம் நகராட்சி முன்பு தீரன் நகர் குடியிருப்போரில் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நகராட்சிக்கு பூட்டு போடும் போராட்டத்தை கையில் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ரூபாய் 51,920க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 6,490க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 92க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. அதிபர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட 24 மணி நேரத்தில் கமலா ஹாரிஸ் பிரச்சார குழுவுக்கு ரூபாய் 8.1 கோடி பிரச்சார நிதி குவிந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபர் பைடன் அதிபர் வேட்பாளராக களமிறங்கினார். பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தின் நேரடி விவாதத்தில் அவரது செயல்பாடு, கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக அதிபர் தேர்தலில் இருந்து அவர் விலக வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்தன. கட்சியில் இருக்கும் செல்வாக்குமிக்க தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க தொடங்கியதால் அதிபர் போட்டியில் இருந்து விலகுவதாக பைடன் நேற்று முன்தினம் அறிவித்தார். மேலும் துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அவர் முன்மொழிந்தார். இந்நிலையில் முன்மொழியப்பட்ட 24 மணி நேரத்தில் கமலா ஹாரிஸ் பிரச்சார குழுவுக்கு ரூபாய் 8.1 கோடி பிரச்சார நிதி குவிந்துள்ளது. இது வரலாற்றில் எந்த வேட்பாளரும் பெறாத ஒன்றாகும். நேபாளத்தில் 19 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அனைவரும் உயிரிழந்தனர். காத்மாண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியது. ஓடுதளத்தில் சென்றபோதே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்த விமானம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. விபத்தில் சிக்கிய விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட 19 பேர் இருந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீயை அணைத்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விமான விபத்தில் 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டது. காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி சாக்கியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விமான விபத்தில் உயிரிழந்த அனைவரும் சௌரியா ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் பறக்க தயாரான போது ஓடுதளத்தில் வழுக்கி விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான மறு வினாடியே விமானத்தில் தீ பற்றியதால் நிலைமை மோசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்து நடைபெற்றதை அடுத்து திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காத்மாண்டு திரிபுவன் விமான நிலையத்தில் 2010 இருந்து தற்போது வரை 12 விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. அடிக்கடி மாறும் தட்ப வெப்ப நிலையால் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் கைது. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டாம் 999 திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய போராட்டம். 13 ஆண்டுகள் கழித்து மல்லை சத்யா உள்ளிட்ட 23 பேர் விடுதலை. காவலர்களுக்கு வாகன சேவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்றத்தில் என்னை சந்திக்க வந்த விவசாயிகளுக்கு அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தோற்கடித்தவர்களை பழி வாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.